சார், இந்த ரிவ்யூ பெட்டிஷன் எந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்டது சார்? இதில் எவ்வளோ பேர் மனுதாரர்கள்? இதில் என்ன ஆர்டரை வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா பிறப்பிச்சிருக்கு சார்? இந்த 1/9/2025 உச்சநீதிமன்றம் ஒரு 120 பக்கங்கள் கொண்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தாங்க. டெட்டு வந்து எல்லா ஆசிரியர்களும், அதாவது அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் வேலை செய்யக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய 50 லட்சம் ஆசிரியர்களும் எழுத வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் வேலையை விட்டு செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டாங்க. அதில் வந்து இந்தியா முழுக்க ஒரு 48 பெட்டிஷன் வந்து சீராய்வு மனுக்கள் போட்டோம். ஓகே. அதில் நாங்களும் ஒரு 2 வழக்குகள் போட்டிருக்கோம். எங்களுடைய ஜாக்பாட் என்கின்ற ஒரு கூட்டமைப்பு, நாங்களும் ஒன் ஆஃப் த பெட்டிஷனர். தமிழ்நாடு அரசு ஒரு பெட்டிஷனர், நாங்கள் ஜாக்பாட் இயக்கத்தின் சார்பாக 2 வழக்குகள் போட்டோம். இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் எங்களுடைய டைரி நம்பர் இருக்குது. நாங்கள் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து முழுமையாக நாங்கள் லைவ்ல கேட்டோம். இந்திய வரலாற்றில் இது போன்ற ஒரு மோசமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நாங்கள் பார்த்ததில்லை. இந்திய நீதிமன்ற வரலாற்றில் நேற்று ஒரு கருப்பு நாளாக நாங்கள் இதை அனுசரிக்கின்றோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு இந்திய அரசியலமைப்பு தந்திருக்கக்கூடிய சட்ட பாதுகாப்பு, பணி பாதுகாப்பு, ஆர்டிகல் 309, ஆர்டிகல் 311, ஆர்டிகல் 14, இந்த 3 பாதுகாப்பையும் காலிலே போட்டு மிதித்து, எங்கள் கழுத்திலே மிதித்து, எங்களுடைய பணி பாதுகாப்பை ஒரு துச்சமாக மதித்து வந்திருக்கக்கூடிய இந்த ஆணையானது, இதற்கு மூல காரணம் மத்திய அரசினுடைய, ஒன்றிய அரசினுடைய கல்வித்துறை, அதனுடைய NCT அமைப்பு, அவர்கள் பிறப்பித்த நோட்டிபிகேஷன், அதாவது 29/7/2011 அவர்கள் போட்ட நோட்டிபிகேஷன் தான் இந்த தவறுக்கு மூல காரணம். முதல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருகிறது என்று சொன்னால், இந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க நீதிபதிகள் அப்படின்னா, நாங்க ஆர்டி ஆக்ட் அவர்களுடைய கூடுதல் அதிகாரத்தையும் பயன்படுத்தி இருக்காங்க, 142 பயன்படுத்தி இருக்கிறோம் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஒரு சிக்கல் இருக்கிறது. ஆனா இதை தான் நீங்க கருப்பு நாள்னு சொல்றீங்க. கருப்பு நாள், நான் அதுக்கு ஆதாரத்தோட விளக்குகிறேன். ஜட்ஜ்மெண்ட்ல நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க, எங்களுடைய எக்ஸசிங் பவர் வந்து நாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இது கருப்பு நாள் என்பதற்கு நான் எதற்கு கருப்பு நாள் என்று சொல்லுகிறேன்? ஆர்டி ஆக்ட பின்பற்றி ஜட்ஜ்மெண்ட் வருகிறது, ஆர்டி ஆக்ட பின்பற்றி நோட்டிபிகேஷன் வருகிறது. ஆர்டி ஆக்டுக்கு எதிராகவே ஒரு நோட்டிபிகேஷன் வந்தா எப்படி இருக்கும்? அந்த நோட்டிபிகேஷன் நீங்க தூக்கிக்கிட்டு நீங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா எப்படி இருக்கும்? அதாவது ஆர்டி ஆக்ட் என் கையில் இருக்கு. இதுல என்ன சொல்றாங்க நீதிபதி, என்ன சொல்றாரு? ஆர்டி ஆக்ட் செக்ஷன் 23(1)(2), இந்த 2 செக்ஷன்ல தான் நாங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறோம்னு அவர் வாசிக்கிறார். நான் இதை 2 வரி தான் நான் படிச்சிடுறேன். யாராவது இந்த தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய இந்திய குடிமக்கள், சட்டறிவு மிக்கவர்கள், ஆங்கில அறிவு மிக்கவர்கள், இதிலே எங்கே டெட்டு எழுத வேண்டும், எங்கே வேலையை விட்டு அனுப்ப வேண்டும் என்று இருக்கிறது என்று சொல்லிடுங்க. நாங்கள் அதை கடைபிடிக்கிறோம். நீங்க சட்டத்தை நீங்க பின்பற்றீங்க, சட்டப்படி நடக்கணுமா இல்லையா? NCT எங்கே தவறு செய்திருக்கிறது? NCT கோர்ட்டிலே ஏன் வாயை மூடிக்கொண்டிருந்தது? எனி பர்சன் பொசிஷன் சச் மினிமம் குவாலிஃபிகேஷன் வேண்டும் சொல்றாங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் விதித்த, NCT விதித்த நாம்ஸ் பிரகாரம் எல்லா ஆசிரியர்களும் மினிமம் குவாலிஃபிகேஷனை பெற்றிருக்க வேண்டும் என்று சட்டம் சொல்லுது. நாங்கள் அதை வரவேற்கிறோம். 23(2) இதுதான் இந்த சீராய்வு மனுவிலே ஜட்ஜி குறிப்பிடக்கூடிய செக்ஷன். அதுல என்ன சொல்லுது? Various state does not have adequate institution offering courses or training, teacher training, B.Ed, தகுந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த இன்ஸ்டிடியூஷனை போதுமானதாக உருவாக்கி அவர்களுக்கு தகுந்த தகுதியை, குவாலிஃபிகேஷனை உருவாக்கிட பாடுபட வேண்டும் என்று டீச்சர் ட்ரைனிங் பற்றியும் B.Ed பற்றியும் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. டெட்டு பத்தி இதுல ஒரு வரி கூட இல்லை. நீங்க கூகுள்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்துடும். அடுத்தது, ஆர் டீச்சர்ஸ் possessing minimum qualification are laid down under subsection 1. இன் கேஸ் அவர்கள் குவாலிஃபிகேஷன் பெறவில்லை என்று சொன்னால் பரவாயில்லை,
நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு ஒரு 5 வருஷம் டைம் கொடுங்க. 5 வருஷம் டைம் கொடுத்து டீச்சர் ட்ரைனிங்கோ பிஎட்டோ படிப்பதற்கு நீங்கள் உறுதுணையாக இருங்கள்னு இதுதான் செக்ஷன்ல சொல்லுது. இதுல டெட் பத்தி ஒரு வரி கூட இல்லை. டைம் 5 வருஷம் வேற கொடுக்குறாங்க. எப்ப 2009 கொடுக்குறாங்க. எதற்கு? மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னது? இன்ஸ்டிடியூஷன் ஆஃபரிங் கோர்சஸ் ஆர் ட்ரைனிங். என்சிடி நாம்ஸ்ல என்ன சொல்லுது? அவங்க தனி சட்டம் வச்சிருக்காங்க. என்சிடி சட்டம்னு தனி சட்டம் இருக்கிறது. 1993ஆம் ஆண்டு போடப்பட்ட சட்டம். அந்த சட்டத்தில் என்ன சொல்லுகிறது? ஒருவர் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரைக்கும் ஆசிரியராக வர வேண்டும் என்று சொன்னால் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். 6 முதல் 8 வரைக்கும் வாத்தியரா இருந்தா அவரு பிஎட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு தான் இது சொல்லுது. என்சிடி என்ன செய்திருக்க வேண்டும்? நீங்க பிஎட் முடிப்பதற்கு, டீச்சர் ட்ரைனிங் முடிப்பதற்கு உங்களுக்கு ஒரு 5 வருஷம் வாய்ப்பு கொடுக்கிறோம், அதுக்குள்ள நீங்க முடிச்சிருங்கன்னு தானே நீங்க என்சிடி சொல்லியிருக்கணும். ஆனால் மத்திய அரசாங்கம் ஒரு தவறை செய்தது. 2011 ஒரு தவறை செய்தது. அதை ஒட்டி 2015 ஒரு தவறை செய்தது. அதை ஒட்டி 2017 ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. அந்த அமெண்ட்மெண்ட்ல கூட மினிமம் குவாலிஃபிகேஷன் வேண்டும் என்று தானே சொல்கிறார்களே ஒழிய எதை மீன் பண்றாங்க? டீச்சர் ட்ரைனிங் பிஎட் தான் மீன் பண்றாங்க. ஆனா என்சிடி நாங்க டீச்சர் ட்ரைனிங்கும் பிஎட் தான் நாங்க மீன் பண்றோம், டெட் மீன் பண்ணல என்று அவர்கள் சொல்லாமல் வாய் மூடி மௌனியாக இருந்ததால் ஜட்ஜி என்ன பண்றாங்க? அன்னைக்கு 1/9/2025 வாசிக்கின்ற போது மாண்புமிகு தத்தா என்ன செய்கின்றார்? மினிமம் குவாலிஃபிகேஷன் என்பது டெட்னுறார். அதற்கு காரணம் என்ன? நீங்கள் போட்ட நோட்டிபிகேஷன். என்ன நோட்டிபிகேஷன் போட்டீங்க? 29/7/2017 நீங்க நோட்டிபிகேஷன் போட்டீங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் முடிவதற்கு மேலும் ஒரு 5 வருஷம் கொடுக்குறேன்ட்டீங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் வார்த்தையை பயன்படுத்தினீர்கள். 23 செக்ஷன்ல இருக்கக்கூடிய டீச்சர் ட்ரைனிங் பிஎட் நீங்க மென்ஷன் பண்ணாம விட்டதின் குறைபாடு, உங்களுடைய தவறு. இன்னைக்கு நீங்கள் செய்த தவறு அது அமெண்ட்மெண்டாக வந்துவிட்டது. அதை தான் நான் பின்பற்றி நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறேன் என்று அவர் கொடுக்கிறார். இங்கே பிஎட்டுக்கு மரியாதை இல்லாத போயிடுச்சு, டீச்சர் ட்ரைனிங்க்கு மரியாதை இல்லாத போயிடுச்சு. ஆர்டி ஆக்டை தூக்கி ஓரமா போட்டாங்க. ஆர்டி ஆக்டை நான் பின்பற்றுகிறேன், மாணவர்களின் தரத்திற்காக நான் பாடுபடுகிறேன் என்று வரி வரியாக அவர் சொல்லுகின்றார். தப்புன்னு சொல்லல, அதெல்லாம் ரைட்டு. ஆனா ஆர்டி ஆக்ட்ல சொல்லக்கூடிய டீச்சர் ட்ரைனிங் பிஎட் இன்னைக்கு விட்டு விட்டு ஆக்ட்ல இல்லாத ஒரு டெட் எக்ஸாம் தூக்கிட்டு வந்து உள்ள வச்சு எங்களை நீங்க இப்படி கழுத்தறுப்பீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. முறையாக ஏன் நான் கருப்பு நாள் என்று சொன்னேன் என்று சொன்னால், ஆர்டி ஆக்டுக்கு ஒரு கருப்பு நாள், இந்திய அரசியலமைப்பிற்கு ஒரு கருப்பு நாள், ஒரு சட்டத்தை எப்படி தவறாக புரிந்து கொண்டு மத்திய அரசாங்கத்தினுடைய என்சிடி அமைப்பு 50 லட்சம் ஆசிரியர்களுடைய வாழ்க்கையை பார்க்காமல் ஆர்டி ஆக்டை எங்க 4 வரி தாங்க இருக்கு. இந்த 4 வரியை மத்திய அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர் அவர்கள் ஆசிரியர்கள் சார்பாக ஒரு வரி கூட பேசாம அவர் மாதிரி நின்றுட்டே இருக்கார். எங்களுடைய வழக்கறிஞர்கள் கத்துறாங்க. என்ன கத்தினாலும் அவர் மத்திய அரசாங்கத்தினுடைய என்சிடி வழக்கறிஞர் சொல்றதா அவர் காது குத்து கேட்கிறார். எனவே இப்படி முரணாக தவறாக இன்டர்பிரட் செய்யப்பட்டு அவர்கள் நோட்டிபிகேஷன் போட்டதால் தான் இந்த விளைவு, இந்த விஷயம் இங்கே வந்திருக்கிறது. இதனால் பாதிக்கப்படக்கூடிய 50,000 ஆசிரியர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். தமிழகத்தில் 50 லட்சம், தமிழகத்தில் 2.5 லட்சம். தமிழகத்தில் இன்னொரு கொடுமை நடக்குது. ஆக்ட் முதல்ல ஆக்டுக்கு மீறி நோட்டிபிகேஷன் போட்டாச்சு, நோட்டிபிகேஷன் ஃபாலோ பண்ணி ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. ஜட்ஜ்மெண்ட்டும் முரணானது, அவங்க நோட்டிபிகேஷன் முரணானது. முரணானது மட்டுமல்ல, தவறானது. as per RT Act 2009 முடிச்சிடுறேங்க. அப்ப நீங்க முரணான தவறான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வழிவகுத்தது என்சிடி அமைப்பு. ரைட். தமிழகத்தில் இன்னொரு கொடுமை நடக்குது. 1 முதல் 8 வரைக்கும் இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு நீங்க டெட் எழுதுன்னு சொல்றது ஜியோ நம்பர் 181. ரைட்டு. அது என்னைக்கு போட்டீங்க? 15/11/2011 போட்டீங்க. ரைட்டு. அதுல நீங்க என்ன தவறு செய்திருக்கிறீர்கள்? 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு வாத்தியாருன்னு எழுதுனுட்டாங்க. தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு இன்னும் ஒரு படி மேல போறாங்க. நான் 1 அடி அடிக்கிறேன் என்று என்சிடி சொன்னால் நான் 2 அடி அடிக்கிறேன் என்று தமிழக அரசு சொல்லுது. இவங்க என்ன தப்பு பண்ணியிருக்கிறாங்க? 6 முதல் இந்தியாவிலே 9வது 10வதுக்கு தமிழ்நாடு தான், வேற யாரும் கிடையாது. ஏன் அது தவறாக போட்ட என்சிடி நாம்ஸே கூட 9வது 10வது தனி கேட்டகரியை தான் வகுக்குது. அதை அதில் ஒரு அமெண்ட்மெண்ட் செய்தால் தமிழ்நாடு பொதுவாக்கிருச்சு, பொதுவாகிட்டாங்க. ஜெயலலிதா ஒரு சின்ன ஒரு அமெண்ட்மெண்ட் செய்தால்
50,000 ஆசிரியர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பார்கள். ஓகே, 50,000 ஆசிரியர்கள். எனவே இப்படியான முரணான தவறான தீர்ப்புக்கு வழிவகுத்த என்சிடி அமைப்பை தயவு செய்து நம்முடைய இந்திய மக்கள் ஆகிய மக்கள் கவனிக்க வேண்டும். சட்ட ஞானம் உள்ளவர்கள் பார்க்க வேண்டும். நீங்க 50 லட்சம் ஆசிரியர்களை நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும். அவர் ஜட்ஜி சொல்றாருங்க, எங்களுக்கு கஷ்டமா இருக்குது, எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, உங்களை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன பண்றது, நாங்க சட்டத்தை காப்பாற்றணுமே. நீங்கள் சட்டத்தை காப்பாற்றவில்லை. அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சட்ட உரிமை ஆர்டிகல் 309, ஆர்டிகல் 311, சட்டத்தின் முன் அனைவரும் சமங்க. எங்களுக்கு மட்டும் 2 குவாலிஃபிகேஷன் நீங்க வைக்கிறீங்க. ஓகே, ஒரு குவாலிஃபிகேஷன் பிஎட், இன்னொரு குவாலிஃபிகேஷன் டீச் ட்ரைனிங், இன்னொரு குவாலிஃபிகேஷன் டெட். எப்படி ஒரு நபருக்கு 2 குவாலிஃபிகேஷன் எப்படி வைப்பீங்க? புரியுது சார். ஒருத்தருக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் தானங்க, 2 குவாலிஃபிகேஷன் எப்படி வைப்பீங்க? வச்சிட்டாங்க சார். ஆர்டிகல் 14 நீங்க எப்படி நீங்க மீற முடியும்? சரி, பேசு. ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா. அப்ப சட்டத்திற்கு முரணாக இதெல்லாம் கோர்ட்ல பேசலையா சார்? யாருமே பேசுறாங்க, காது கொடுத்தா அவர் கேட்கலையே. காது கொடுத்து கேட்டாதானங்க. சரி சார். ஒரு சர்வாதிகார தன்மையோடு நடந்தால் எப்படி நீதி எங்களுக்கு கிடைக்கும்? ஓகே ஓகே சார். இப்போ இந்த டெட் எக்ஸாம் எழுதி கட்டாயமா பாஸ் ஆகணும் அப்படிங்கிறது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. முதல்ல சார் இந்த 2009 கொண்டு வந்த பிறகு ஜெயலலிதா மேடம் பீரியட்ல இந்த 11 காலகட்டத்தில் தான் இந்த எக்ஸாம் எழுதணும்னு கொண்டு வந்தாங்க, தெரியுங்களா? ஞாபகம் இருக்குல்ல சார்? அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் நடத்தினாங்க. அப்போ அந்த எக்ஸாம்ல மிக குறைவானவர்கள் தான் பாஸ் பண்ணாங்க, சரிங்களா? அதுபோல கடைசியாக எப்போ டெட் எக்ஸாம் நடத்தினாங்க, அதில் எவ்வளவு பேர் பாஸ் பண்ணாங்க? 2025ஆம் ஆண்டு எழுதினாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு, ஏதாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவு வந்த பிறகு நடைமுறைப்படுத்துகிறது ஒரு எக்ஸாம் வச்சாங்க. அதுல 20% பேர் பாஸ் பண்ணாங்க. மீதி பேருக்கு சார், மீதி பேர் இப்ப ஜூலை 4ஆம் தேதி ஒரு எக்ஸாம் நடக்குது. திருப்பி எல்லாரும் அதுல அப்பியர் ஆகுறாங்க. மீதி 80% பேர் இருக்காங்க. 20% பேர் பாஸ், 3 லட்சம் பேர் எழுதுனாங்க. அதுல 20% பேர் பாஸ் பண்ணி இருக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய 80% பேர் இப்ப ஜூலை 4ஆம் தேதி நடக்குது எக்ஸாம். ஜூலை 4ஆம் தேதி ஃபர்ஸ்ட் பேப்பர், ஜூலை 5ஆம் தேதி செகண்ட் பேப்பர் நடக்குது. அதுக்கு எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. படிச்சுட்டு போய் எழுதணும். நீங்க எழுதிக்கிட்டே இருக்கணும் பாஸ் பண்ற வரைக்கும். இப்ப கடைசியா ஒரு 75,000 பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா 2028 ஆகஸ்ட் 31ஆம் தேதி 75,000 பேர் பாஸ் ஆகவில்லை அப்படின்னா அவங்க வீட்டுக்கு மூட்டை கட்ட வேண்டியதான். அதாவதுங்க பாராளுமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், அதாவது ஆகஸ்ட் 31, 2027 வரை கடந்த 28, அதான் 27 வரை கடந்த தீர்ப்பு குறிப்பிட்டது. இப்போ இவர்கள் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி 1 வருஷத்தை நீட்டிப்பு செஞ்சிருக்காங்க. 28 ஆகஸ்ட் 31 வரைக்கும். இப்ப தமிழ்நாட்டில் எல்லாருமே பாஸ் பண்ணிட்டாங்க. 75,000 பேர் பெண்டிங் நிக்கிறாங்கன்னு வைங்களேன். ஓகே, 75,000 அரசு ஆசிரியர்கள் பெண்டிங் நிக்கிறாங்க அப்படின்னா 75,000 பேர் 1ஆம் தேதி ஆகஸ்டுக்கு பிறகு வரக்கூடிய செப்டம்பர் மாசம் 1ஆம் தேதி வீட்டுக்கு காலி பண்ணிடணும். நீங்க எல்லாம் வீட்டுக்கு தான் போகணும். இப்படி ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு இந்த தீர்ப்பு கொண்டு வந்திருக்கிறது. 75,000 பேர் ஒரு குறைந்தபட்சம் நான் சொல்றேன், ஒரு 10,000 ஆசிரியர்களுடைய பற்றாக்குறை 2028 அப்படிங்கிறது இன்னொரு பெரிய காலமெல்லாம் இல்ல, வெறும் 2 வருஷம். ஏன்னா அவங்க ஒன்லி எக்ஸாம் மட்டும் படிச்சுன்னு கிடக்க முடியாது. அவங்க பாடம் நடத்தணும், ரிசல்ட் கொடுக்கணும், இந்த வேலை இருக்கு. டெய்லி அவங்க ஸ்கூலுக்கு வரணும், பாடம் நடத்தணும், பாடத்திட்டம் எழுதணும். அவங்க டீச்சிங்ல இருக்கிறாங்க, சர்வீஸ்ல இருக்கிறாங்க. அவங்க இப்ப வேலையில்லா பட்டதாரி மாதிரி வீட்டில் உட்காந்து படிக்க முடியாது. அவங்க டெய்லி வேலைக்கு வரணும், லீவும் கொடுக்க மாட்டாங்க, மெடிக்கல் லீவ் போட்டு தான் படிக்கணும். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. சார் சொன்னாரு பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் அவங்க பார்க்கலன்னு சொன்னார். அதாவதுங்க டிசம்பர் மாதம் பாராளுமன்றத்தில் ஒரு கூட்டத்தொடர் நடந்தது. 40 எம்பிக்கள் பேசினாங்க. தமிழகத்திலிருந்து 2 எம்பி பேசினாங்க. மொத்தம் 40 எம்பி இருக்கிறாங்க. 2 எம்பி நமக்காக பேசினாங்க. மீதி இருக்கக்கூடிய மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான்ல சேர்ந்த எல்லா இன்க்ளூடிங் பிஜேபியை சேர்ந்த எம்பி கூட பேசினாங்க. அதாவது சட்ட திருத்தம் கொண்டு வாங்க, அதாவது ஆர்டி ஆக்ட் 23(1)(2) நீங்க தயவு செய்து கொண்டு வந்த கத்துனாங்க. எம்பிகள் எங்களுக்காக கத்துனார்கள். அது இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டாங்க. அவர் சொன்னாரு விஷயம் கோர்ட்ல இருக்கு, நாங்க இப்ப எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டார். அவரும் ஒரு தவறு செய்தார். கோர்ட்ல இருக்கும்போது கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றம் சட்டத்தை ஏற்ற முடியும், சட்டத்தில் திருத்தம் பண்ண முடியுன்றது தான் லா. அவர் என்ன சொல்லிட்டாரு, யாருக்கும் லாவே தெரியாது பாருங்க.
ஒரே வார்த்தை 2 மாசமா கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்குது, எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கா எம்பி பூரா. ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார். என்ன முடிச்சாரு? கோர்ட்டில் இருக்கிறது, எனவே சட்ட திருத்தம் செய்ய முடியாது என்று அவர் லாவகமாக சொல்லி நழுவி விட்டார். ஆனால் டெல்லியில் வந்து சார் சீஃப் செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு மாநிலத்துக்கே அதிகாரம் இருக்குன்ட்டு சொல்லி ஒரு உத்தரவு போட்டாங்க. அப்போது அதை வந்து திருத்துவாங்க இந்தியன் கவர்மெண்ட்டு. அதை வந்து இமீடியட்டாக திருத்தி இல்லை சென்ட்ரலுக்கு தாங்க அதிகாரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. சிபிஐனுடைய இயக்குனரை நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணணுன்னா, எலெக்ஷன் கமிஷனரை நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணணுன்னா, அதில் வந்து அது முறையாக நடக்கணும், அதில் சீஃப் ஜட்ஜும் இருப்பாருன்னு சொன்னால் அதை வந்து ஒரு சட்டத்தை திருத்துவாங்க உடனே. கரெக்டா? நைட்டோட நைட்டை திருத்துவாங்க. ஆனால் நீங்கள் கேட்குறீங்களா, இதை பண்ண முடியாது. சட்ட திருத்தம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரவில்லை என்று சொன்னால் 50 லட்சம் பேர்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. 50 லட்சம் ஆசிரியர்கள் நம்பி குழந்தைகள், கோடிக்கணக்கான குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவங்களுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இது ஒரு சோசியல் பிரச்சனை. இது ஆசிரியருடைய சம்பள பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஒன்றிய அரசாங்கம் உடனடியாக பாராளுமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு 2 வரி தான், இந்த 2 வரியில் முடிய வேண்டிய காரியத்தை நீங்கள் முடிக்கவில்லை என்று சொன்னால் 2 மாதத்திற்கு முன்பு டெல்லியில், மத்திய பிரதேசத்தில், உத்தரப்பிரதேசத்தில் தெருவெங்கும் ஆசிரியர்கள் ஒன்று கூடி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஆசிரியர் சங்கங்கள், எங்களை உட்பட அனைத்து சங்கங்களும் ஒரே கட்டில் இருக்கின்றோம். எல்லாருமே போராட்டம் செய்தால் இந்த ஆட்சி நீடித்து நிலைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக ஒரு அசாதாரண நிலையை இந்தியா சந்திக்கும். ஏன்னு சொன்னா, ஒரு எளிமையாக முடிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நீங்க காம்ப்ளிகேட்டடா மாத்துறீங்க. ஓகே, நீங்க ஏன் காம்ப்ளிகேட்டடா மாத்துறீங்க? இப்ப ஒரு ஜட்ஜி சொல்ற மாதிரி கூட, அவர் ஜட்ஜி சொல்றது, நம்முடைய கல்வி அமைச்சர் சொல்றாரு, தரத்தில் நாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் அப்படின்றார். ஜட்ஜி சொல்றாரு, இவரு சொல்றார். டெட் எக்ஸாம் தான் தரத்திற்கு அல்டிமேட் என்று எந்த ஆய்வில் நீங்க முடிவு பண்ணீங்க? ஏதாவது ஆய்வு பண்ணீங்களா? பைலட் ஸ்டடி எதனா பண்ணீங்களா? எதனா ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்கீங்களா? கோர்ட்டுக்கு எதனா ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்கீங்களா? ரெஃபரன்ஸ் எதனா என்ன கொடுத்திருக்கீங்க? நீங்க பிஎட் படிச்சது, டீச்சர் ட்ரைனிங் படிச்சது தரத்திற்கு உகந்தது அல்ல, தரமான குழந்தைகள் உருவாக மாட்டார்கள், தரமான ஆசிரியர்கள் உருவாக மாட்டார்கள் என்று எந்த ரெஃபரன்ஸ் வச்சு நீங்க முடிவு பண்ணீங்க? டெட்டு தான் வந்து தரத்திற்கு உகந்தது, அல்டிமேட் என்று எந்த ஆதாரத்தை வைத்து, எந்த ஆய்வு வந்து நீங்க உச்சநீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணீங்க? நீங்க வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? மத்திய கல்வி அமைச்சர் இன்றைக்கு கோர்ட்ல சொல்ல முடியுமா? மக்கள் மத்தியில் தொலைக்காட்சிகளிலே பேட்டி கொடுக்க முடியுமா? இத பாருங்க, டெட் எக்ஸாம் தாங்க அல்டிமேட், இதுதாங்க தரத்திற்கு உகந்தது, இந்த ஆய்வின் மூலமாக நாங்க பைலட் ஸ்டடி செய்தோம், அதனால தான் நாங்க வந்து இப்ப நாங்க டெட்டை வந்து கம்பல் பண்றோம் உங்களால் சொல்ல முடியுமா? 2012க்கு பிறகு தமிழகத்தில் டெட் எக்ஸாம் வச்சாங்க. 2012, 2014, 2017, 2019, 2022, 2025. சரி, நீங்க இவ்வளவு வச்சிருக்கீங்களே, அதற்கு முன்பு இருந்த ஆசிரியர்கள், அதற்கு முன்பு எழுதிய மாணவர்கள் தரமில்லாதவர்கள், 2012 பிறகு டெட் வச்ச பிறகு தரமாக போய்விட்டார்கள் என்று சொல்லுகிறீர்களே, ஏன்னா ஆய்வு இருக்கா? தமிழகத்தில் இன்னொன்னு, எல்லாரும் டிஆர்பில செலக்ட் ஆகி வந்தவங்க. ஆமா சார், என்னை உட்பட டிஆர்பி வைத்து நீங்க செலக்ட் பண்ணீங்க. டிஆர்பி ஆனது கான்ஸ்டிடியூஷன்ல இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்டு இந்திய தமிழகத்தினுடைய சட்டசபையில சட்டம் இயற்றி கொள்கை முடிவு எடுத்து ஒரு டிஆர்பி போர்டை நீங்க செலக்ட் பண்றீங்க. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்திற்கு இருக்கக்கூடிய உரிமைகளையும் நீங்க பறிச்சிட்டீங்க. நான் வந்து ஒரு தமிழக அரசு ஊழியர், என்ன தமிழக அரசு தான் நியமிக்குது, நானே நியமித்துக் கொள்ளவில்லை. அப்ப தமிழக அரசுடைய, மாநில அரசாங்கத்தினுடைய உரிமையை நீங்கள் பறிக்கிறீங்க. நீங்க நியமிச்சது செல்லாது. நான் ஒன்னு சொல்றேன், அதை வச்சுதான் நீங்க வந்து முடிவு பண்ண வேண்டும். அனுப்புனா அனுப்பு, நீங்க வந்து வைத்துக்கொள்ள வைத்துக்கொள் என்று சொல்வதற்கு மத்திய அரசாங்கம் தயாராகிவிட்டது. மாநில அரசாங்கத்தினுடைய உரிமையை பறித்து விட்டது. அதாவது நீங்க டெட்டு தான் தரம் என்பதற்கு சுப்ரீம் கோர்ட்ல என்சிடி எந்த ரெஃபரன்ஸும் கொடுக்கல. நான் பெட்டிஷனர், எங்களுக்கு வந்து மத்திய அரசாங்கம் என்னென்ன கொடுத்தாங்கன்றது என்கிட்ட பிடிஎஃப் காப்பி இருக்கு. ஒரு வரி கூட அவங்க ரெஃபரன்ஸ் கொடுக்கல. டெட்டு தான் வந்து தரமானது என்று என்ன ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்கீங்களா? நீட் எக்ஸாம் கூட நீங்க டாக்டருக்கு வந்து நீங்க எப்ப நீட் வந்ததோ அப்ப இருந்து தான் நீட். அதுக்கு முன்னாடி வேலை செய்த எல்லா டாக்டருக்கும் நீட் எக்ஸாம் வரலையே. புரியுது. அதன் பிறகுதான் நீட் எக்ஸாம் வச்சீங்க. இப்படி முன்னுக்கு முன் முரணாக செய்றீங்க. உடனடியாக
தமிழக அரசாங்கம் அமைச்சரவை கூட்டி பாராளுமன்றத்திற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். பாராளுமன்றத்திற்கு அழுத்தம் கொடுத்து சட்ட திருத்தம் செய்யுங்கள், எங்களுடைய 2 லட்சம் ஆசிரியர்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று பிரதமர் அவர்களுக்கு நம்முடைய தமிழக முதல்வர் கடிதம் எழுதணும். அமைச்சரவையை கூட்டி ஒரு தீர்மானம் போட்டு அது மத்திய அரசாங்கத்திற்கு உடனடியாக அனுப்ப வேண்டும். அதற்கு முன்பு ஜியோ நம்பர் 181 உடனடியாக திருத்தம் செய்தால் 50,000 ஆசிரியர்கள் இன்னைக்கு அதிலிருந்து வெளியே வருவார்கள். இது போன்ற விஷயங்களை தமிழக அரசு கண்டும் கருத்துமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் கேர்லஸா விட்டீங்கன்னா தமிழக அரசாங்கத்தினுடைய கல்வி நிலை படுகுழிக்கு போயிடும். சார் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க சார். அதாவது இப்போ இந்த சட்டம் கட்டாய கல்வி உரிமை சட்டம், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் படி இந்த 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த டெட் எக்ஸாம் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டுமா, பிரைவேட் ஸ்கூலுமா? அதாவது அவங்க முதல்ல ஆர்டி போடுகின்ற போது அனைத்து ஆசிரியர்களும் தான் போட்டாங்க. அனைத்து ஆசிரியர்கள் தான் இது வரைக்கும் போட்டிருக்காங்க. அதாவது மெட்ரிகுலேஷன்ல வேலை செய்யக்கூடியவங்க டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும். இல்ல சார், நீங்க விடுங்க. இது பிரைவேட் ஸ்கூலுக்கு இது பொருந்துமா? பொருந்தும். மேனேஜ்மெண்ட் ஸ்கூலுக்கு இது பொருந்தும். ஆனா அவர்கள் எல்லாம் டெட் பாஸ் பண்ணவங்கள தான் வேலைக்கு எடுக்கிறாங்களா? இல்ல, எடுக்கலையே சார். சார் ஒரே ஒரு விஷயம் சார் என்னன்னா, இதுக்கு முன்னால இருந்த கவர்மெண்ட் 2 கவர்மெண்ட் இருந்தது, டிஎம்கே ஏடிஎம்கே. அவர்கள் இந்த மாநிலத்தை ஆட்சி செய்தவர்கள். அவர்களுக்கு இங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருந்தது, அதுல என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது அப்படிங்கிற விஷயங்கள் ஓரளவுக்கு தெரியும். புதிதாக அமைந்திருக்கக்கூடிய அரசுக்கு அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது முழுமையாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறது, வேற பிரச்சனைகள் இப்போது இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகனுக்கு இருக்கலாம். அதுல இது ரொம்ப சீரியஸான ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறத எப்படி நீங்க சொல்லி புரிய வைக்க? இப்ப நான் சொல்லி புரிய வைக்கிறேன். கொஞ்சம் தமிழக அரசுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன். தமிழக அரசு இதை கவனித்து இதை செயல்படுத்தினாலே நீங்கள் தமிழகத்தினுடைய ஆசிரியர்களை காப்பாற்ற முடியும். என்சிடி செக்ஷன் 9ல மாநில அரசாங்கத்திற்குரிய உரிமைகள் டெட் எக்ஸாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 10 வரி கொடுத்துருக்காங்க. நீங்க சிலபஸை ஃப்ரேம் பண்றது நீங்களே பண்ணிக்கலாம். மதிப்பெண் நீங்க கேஸ்ட் வைஸ் போடுறீங்களா அல்லது எல்லாருக்கும் ஒரே மார்க் போடுறீங்களா அப்படின்றது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். நீங்க 1 முதல் 5 வரைக்கும் தனி செக்ஷன், 6 to 8 தனி செக்ஷன், 9, 10 தனி செக்ஷன், 11th 12th தனி செக்ஷன் நீங்களே பிரிச்சுக்கீங்க. அந்த உரிமையும் அவங்க என்சிடி நாம்ஸ் செக்ஷன் 9ல கொடுத்துருக்காங்க. ஓகே. இதே நாம்ஸை ஏற்கனவே இருந்த திமுக அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கிட்ட நானே தான் சொன்னேன், பேச்சுவார்த்தையில் நான் தான் சொன்னேன். அதை ஃபாலோ பண்ணி அவர் மார்க் குறைச்சார். செக்ஷன் 9 முருகன் சார் சொல்றாரு அப்படின்னு மேடையிலேயே சொல்லி அதை ஒரு 3 நாட்கள் டிஸ்கஸ் பண்ணி அதன் பிறகு மதிப்பெண் கேஸ்ட் வைஸ் குறைச்சாங்க. இன்னைக்கு இந்த அரசாங்கத்திலும் அதே நான் மறுபடியும் முன்வைக்கின்றேன். இன்னும் மதிப்பெண்ணை குறைப்பதற்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சிலபஸை நீங்க ஃப்ரேம் பண்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. மாநில அரசாங்கத்தினுடைய உரிமையை நீங்க விட்டு கொடுக்காதீங்க. நீங்க அந்த ஒர்க்கை பண்ணிட்டு இருங்க. நாங்க கியூரேட்டிவ் பெட்டிஷன் போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். ஓகே. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் வரைக்கும் நாங்க இதை கொண்டு போறதுக்கு சங்கங்கள் ரெடியா இருக்கிறோம். அது வரைக்கும் அந்த தீர்ப்பு வருகின்ற வரைக்கும் தமிழக அரசாங்கம் இந்த வேலையை கண்டிப்பாக செய்தால் ஒரு சுமூகமான கல்வித்துறை செயல்படும். ஓகே.